பரிசுத்த ஜீவியம். மனுஷன் தானா பரிசுத்தமா வாழவே முடியாது. ஒரு ஆசாரி 80 வயசு. எனக்கு தபேலாவுக்கு அவர் அந்த ஸ்டாண்ட் செய்யறதுக்கு அழைச்சிருந்தேன். நல்லா வலுவா இருப்பாரு, ரொம்ப வலுவா இருப்பாரு. யங் மேனுக்கு இருக்கிறதான பவர் ஸ்ட்ரென்த் அவருக்குள்ள இருக்கும். ஆனா பார்வைக்கு தான் அவர் 80 நோக்கி போயிட்டு இருந்தார். அவர் என் கையை பிடிச்சி என் அறைக்குள்ள வேகமா இழுத்துட்டுங்க, வாப்பா இங்க வாப்பான்னு தான் என்ன பேசுவாரு. ரொம்ப மதிப்பாரு, என் மேல பிரியமா இருப்பாரு. கையை பிடிச்சி இழுத்துட்டு என் அறைக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி வச்சு கதவை தாப்பா போட்டு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஜேக்கப், எப்படிங்க இந்த வாலிப பருவத்தில், எனக்கு அப்போ 30 வயசு, எப்படிங்க உங்களுக்கு அந்த வாலிப பருவத்தில் இவ்வளவு பரிசுத்தமா ஜீவிக்கிறீங்க? நான் பார்க்கிறேன்பா, உன்னை துருவி பார்க்கிறேன்பா. உன் நட உட உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் உனக்கு தெரியாமல வாட்ச் பண்றப்பா. உன்னால எப்படிப்பா அவ்வளவு பரிசுத்தமா இருக்க முடியுது? அப்பாவை பாரு, 80 நோக்கி போயிட்டு இருக்கிறேன். எனக்கு இச்சை, ஆபாச எண்ணம். சொந்த மகனிடத்துல கூட நான் பரிசுத்தமா பார்க்க முடியல. நான் ரொம்ப அசுத்த ஆபாசத்துல என் மனசு சிக்கி அது காடா மண்டி போயிருக்கிறத பார்த்து வேதனைப்படுறேன். இயேசு எனக்கு, அவர் ஒரு கேத்தலிக், இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று எத்தனையோ தரம் ஜெபமாலைகளை உருட்டுறேன். எவ்வளவோ போய் நான் என்ன வருத்தி கொள்ளுகிறேன், கெஞ்சுறேன். சாப்பிடாம உபவாசம்லாம் இருந்து பார்க்கிறேன். என்னால முடியல. என்னுடைய இருதயம் கேடுபாடு உள்ளதா இருக்குப்பா. எனக்கும் சாமிக்கு மாத்திரம் தான் தெரியும். எனக்கு ஏதாவது நீ உதவி செய்வியா? எப்படி விடுதலை பெறதுன்னு சொல்லுவியாப்பா என்று குமுறி அழுதார். அன்றைக்குதான் எனக்கு தெரிஞ்சது, நல்ல வேளை வாலிப பருவத்திலேயே கர்த்தர் நம்மளை பிடிச்சிட்டாருன்னு. 80 வயசான இயேசு இல்லைன்னா நீ பரிசுத்தமா இருக்க முடியாது. இயேசு இல்லைன்னா நீ பரிசுத்தமா இருக்கவே முடியாது. அதுக்கு அந்த ஆசாரி ஒரு சாட்சி. அப்பதான் நான் விளங்கிக்கிட்டேன், மனுஷனுக்கு எதை பழகினானோ, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி விடுதலை கிடைத்தது என்று அவரிடத்தில் பரிமாறிக்கொண்டேன். அருமையானவர்களே, அநேக தரம் நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, எனக்குள் வருகிற போராட்டங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட 1-2 காரியங்களை விடுதலை இல்லை. அப்படி நான் தடுமாறினது, என் வாழ்க்கையில போராடினது, யுத்தம் பண்ணினதெல்லாம் எனக்கு உண்டு.